covenant. Our God is a covenant God. நம்ம தேவன் உடன்படிக்கையின் தேவன். ஒரு 15 உடன்படிக்கை வேதத்தில் இருக்குது. எத்தனை உடன்படிக்கை இருக்குது? 15 உடன்படிக்கை. நம்பர் 1 உடன்படிக்கை சூரிய மண்டல உடன்படிக்கை. என்ன மண்டல உடன்படிக்கை? ஆதியாகமம் 1:14-18 சூரிய மண்டல உடன்படிக்கை. சூரியன் சந்திரனெல்லாம் வச்சாரு, அது காலத்தெல்லாம் அதெல்லாம் அறிஞ்சிக்கிறதுக்காக வச்சார். அப்போ கடவுளுக்கும் இந்த சூரிய மண்டலம் இருக்குல்ல, சூரிய மண்டலம் தெரியும் தானே? என்ன சொல்லுங்க, ஒரு சூரியனை சுற்றி எத்தனை கோள்? 9 கோள். இந்த 9 கோளும் சூரியனும் சேர்ந்தது ஒரு சூரிய குடும்பம், சூரிய மண்டலம். இந்த ஒரு சூரிய மண்டலம் மாதிரி லட்சம் சூரிய மண்டலம் சேர்ந்தது தான் என்னது? ஒரு பால்வெளி மண்டலம், மில்கி வே. கும்னடினா பாருங்க, வந்த பால்வெளி மண்டலம். லட்சம் சூரிய குடும்பம் சேர்ந்ததுதான் ஒரு பால்வெளி மண்டலம். அந்த மாதிரி லட்சம் பால்வெளி மண்டலம் சேர்ந்ததுதான் ஒரு அண்டம். அப்படி பல லட்சம் அண்டம் சேர்ந்ததுதான் பேரண்டம். அந்த பேரண்டத்தின் பேரரசன் தான் நீங்களும் நானும் ஆராதிக்கிறேன். அப்ப இந்த பூமி எப்படி பாருங்க, முட்டோட பிச்சு நம்ம கொடுத்துருக்காரு. அதை கூட நம்மளால எரிஞ்ச முடியல, ஆள முடியல, வாழ முடியல. அல்லேலூயா, 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 அல்லேலூயா. என்ன தெரிஞ்சுக்கடா, அந்த சூரியன் சந்திரனை பார்த்து காலத்தெல்லாம் தெரிஞ்சுக்கானா, அது கடவுள், நான் தாண்டா கடவுள்ங்கிறாரு. அல்லேலூயா. அதனாலதான் சூரிய சந்திர மண்டலங்களோட உடன்படிக்கை பண்ணார். அது சோலாரிக் கவனன்ட் ஃபர்ஸ்ட். இரண்டாவது கவனன்ட் என்ன கவனன்ட்? ஏதேனே கவனன்ட், ஏதேன் தோட்டத்தின் உடன்படிக்கை. ஏதேன் தோட்டத்தின் உடன்படிக்கை. ஏதேன் தோட்டத்தில் யாரோட உடன்படிக்கை பண்றாரு? ஆதாமோடு. விழுகைக்கு முன்பு தேவன் ஆதாமோடும் ஏவாளோடும் உடன்படிக்கை பண்றார். விழுகைக்கு முன்னுன்னா எப்படி? ஆதியாகமம் 1:26 2:24 வரைக்கும், 24-25 வரைக்கும். அதோட தான் விழுகைக்கு முன்னாடி ஆதாமுக்கு என்ன பண்றாரு? உடன்படிக்கை. அந்த உடன்படிக்கையில என்ன இருக்குது? ஆளுகை செய்ய. ஆமா, இங்க பாரு, இந்த தோட்டத்துல நீ மட்டும் இல்ல, பிசாசு போய் அங்கிட்டு இருக்கிறான் ஒரு ஓரமா. நீ தோட்டத்துக்குள்ள இருக்கிறவன் தோட்டத்துக்கு வெளியே இருக்கிறான். அவனை என்ன செய்யணும்? கீழ்ப்படுத்தி, அவனை கீழ்ப்படுத்தி ஆளுகை செய்கிறாரு. அதான் என்னது? உடன்படிக்கை. செஞ்சாங்களா? மீறிட்டாங்க. அதுக்கப்புறம் ஆடாமிக் கவனன்ட், ஆதாமோட உடன்படிக்கை பண்றார் ஆண்டவர். அது எங்க இருக்குது? ஆதியாகமம் 3:14 இருக்குது. என்ன உடன்படிக்கை? ஆதாமின் உடன்படிக்கை. அதிகாரம் முடிய வரைக்கும். ஆதாமின் உடன்படிக்கை முடிஞ்ச உடனே காயினின் உடன்படிக்கை, காயினோடு பண்ணுகிறார். ஆதியாகமம் 4:11 வரைக்கும். யார் கூட பண்றாரு? யார் கூட பண்றாரு? யார் கூட பண்றாரு? காயினை கூட ஆண்டவர் என்ன பண்றாரு? புரிஞ்சுக்கிடுங்க. ஆண்டவர் நேசிக்கல அப்படின்னு சொல்றது பிசாசோட சுவிசேஷம். ஆண்டவர் நேசிக்கலன்னு சொல்றது யாரோட சுவிசேஷம்? அவன் நீங்க தப்பு செஞ்சவொன்னு வருவான், ஆண்டவர் உன் மேல என்ன ஆகிட்டாரு? சூடா இருக்கிறாரு, ஒரு கத்தி கபடா தூக்கிட்டு வராது. அதனால நீ என்ன செஞ்சு அங்கிட்டு போயிடாத, வா, நீ சினிமா தேட்டருக்கே வா, நீ வா, ஒயின் ஷாப்புக்கே வா, வா வா வான்வான். அல்லேலூயா. ஆனா இயேசுநாதரு நீங்க என்ன தப்பு செஞ்சாலும் அவர் ஆதாமே எங்கே இருக்கிறாய் தேடி வர ஆண்டவர். அல்லேலூயா, 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 அல்லேலூயா. அதனாலதான் ஃபாதர் ஒரு பாட்டு, அருமையான பாட்டு எழுதுறாரு. ராஜாவை கொண்டாடுவோம், நாள்தோறும் புகழ் பாடி கொண்டாடுவோம், நம்ம ராஜாதி ராஜாவை கொண்டாடுவோம், நாள்தோறும் துதி பாடி கொண்டாடுவோம். வந்தாரே, தேடி வந்தாரே, தன் ஜீவன் எனக்காய் தந்தாரே. வந்தாரே, தேடி வந்தாரே,
தெய்வம் தானே இயேசு, என்ன வாழ வைக்கும் தெய்வம் தானே இயேசு, என்ன வழி நடத்தும் தெய்வம் தானே இயேசு. நம்ம ராஜாதி ராஜாவை கொண்டாடுவோம், நாளோறும் துதி பாடி கொண்டாடுவோம். அல்லேலூயா. தாழ்மைனா என்ன தெரியுமா? ஆண்டவருக்கு முன்னாடி காயின்லாம் ஒரு மேட்டரே கிடையாது. ஆனா அவன் என்ன சொல்றான்? நான் கல்வி வைக்கிறீரே வாயாம தம்பி எங்க தோப்பி எங்க, நான் அவனுக்கு என்ன வாட்ச்மேனா அப்படின்னா கூட அவன் வலிமையிலே சிறுவன், சின்னவன். ஆனா கூட ஆண்டவன் தன் பலத்தை காமிக்காம அப்படியேடா சரி ஒன்று சாபத்தை போகிறான். இந்த சாபம் ரொம்ப பெருசு, சாபத்தை டிஸ்கஸ் பண்றாங்க. ரொம்ப இதெல்லாம் யார் தாங்குவா, ஓவரா இருக்கு. சரிடா சரிடா சாபத்தை கொஞ்சம் மாத்துறேன். எவ்வளோ அன்பு வருங்க. தண்டனையோட பாருங்க நெகோசியேஷன் பண்றாங்க. ஹல்லேலூயா. அப்பேற்பட்ட உடன்படிக்கை உள்ள தெய்வம் ரத்த உடன்படிக்கை பண்ணியிருக்கிறார் உங்களோட என்னோட. ஹல்லேலூயா ஹல்லேலூயா. அப்ப காயினின் உடன்படிக்கை, காயினின் உடன்படிக்கை நம்ம சிந்திக்கும் போதுதான் நம்ம பாக்கியவான்கள். ஆமா, 740 கோடியில வெறும் 4 லட்சம் இல்ல 40 லட்சம் தான் எங்க போவான்? நரலோகத்துக்கு போவான். அம்புடி தூக்கிறார் ஆண்டவர். ஹல்லேலூயா. சும்மா நட்ட போடுறதுக்கு ஒண்ணு அடி வாங்கல கசைட்டி, சும்மா நட்ட போடுறதுக்கு ஒண்ணு ஓட்ட போடலங்க, இங்க குத்து வாங்கல, மரணிக்கல, உயிரோட எழுமைக்கல. உயிர் திறந்த வல்லமை உங்களுக்குள்ள இருந்தும் என்னுக்குள்ள இருந்தும் இந்த வருடம் புறப்பட காயத்தமாயிருக்கிறது. அதுக்குதான் இங்கே நம்ம வந்திருக்கிறோம். அல்லேலூயா அல்லேலூயா அல்லேலூயா. அதுக்கப்புறம் நோவாவின் உடன்படிக்கை. நோவாவோட உடன்படிக்கை பண்றார். 8ஆம் அதிகாரத்துல 20ஆம் வசனத்துல இருந்து பாத்தீங்கன்னா என்ன உடன்படிக்கை பண்றார் நோவாவோட? ஆமாப்பா, முதல்ல யாரு தப்பு செஞ்சா? லூசிபர். சரியா? அது வந்து ப்ரீ ஆடாமிக் ரேஸ், ஆதாமின் முந்தைய சந்ததி. அது தப்பு செஞ்சது. அதனால தொப்பு தொப்புன்னு பூமியை இணைஞ்சிட்டார். பூமி பார்த்தா தண்ணிக்குள்ள போட்டார். அதெல்லாம் பூமி ஒழுங்கின்மையா இருந்தது, ஆழத்தின் மேல் இருந்தது. ஆதியானவர் இணைஞ்சார். ஆதியா 1:2 அசைவாடி கொண்டு. ஆதியா 1:8 தான் முதல்ல பூமி ஆண்டவர் இணைஞ்சார். உருவாக்குனது ஆதியாகமம் 1:1 ஃபர்ஸ்ட் கிரியேஷன். ஆதியாகமம் 1:2 அந்த ஃபர்ஸ்ட் கிரியேஷன் முடிஞ்சு அவங்க எல்லாம் இந்த லூசிபர் வந்து எதுக்காக உருவாக்கப்பட்டான்? பூமியை பாதுகாக்க உருவாக்கப்பட்ட கேரும். அவன் வந்து எல்லாம் அவன் சொன்னபடி பூமியில நடக்கணும்னு அவனுக்கு பெருமை வந்து அவன் வியாபார மிகுதியினால் அவன் என்ன செஞ்சான்? எதுக்கு இந்த பூமியில அப்பாயின்மெண்ட் ஆர்டர் எங்க போட்டிருக்கு? பூமிக்கு போட்டிருக்கு. தலைவர் என்ன நினைக்கிறாரு? பரலோகத்துல போயே அங்க போயே நம்ம கோலாச்சு நினைக்கிறாரு. அல்லேலூயா. பிசாசு புத்தி உள்ள ஆட்கள்லாம் வருவாங்க, வேலைக்காரங்க. நம்ம சீட்டுக்கு முதல்ல என்ன செய்வான்? ஆசைப்படுவான். இதெல்லாம் பிசாசோட வேலை. முதல்ல அதை கண்டுபிடிச்சிடணும். அதுக்கு எப்ப பார்த்தாலும் அது சீட்டு மேல என்ன செய்யாது? கவனம் செலுத்தாது. அதுக்கு மேல உள்ள சீட்டை எப்படி பிடிக்கலாம்? அல்லேலூயா. இங்க பூமியில இருறாங்கன்னா நான் வானத்துக்கு டாபால் அடி தள்ளிவிட்டாரு. போறான்னு சொல்லி பூமி எங்க போயிட்டாரு? தண்ணிக்குள்ள போட்டாரு. அதுக்கப்புறமும் காயினின் சந்ததி உருவாகி சில குழப்பங்கள்லாம் வந்து நோவாவின் காலத்துல என்ன பண்றாரு? நோவா குடும்பத்தை மட்டும் எடுத்துட்டு மீதி எல்லாத்தையும் தண்ணிக்குள்ள போட்டாரு. அவருக்கு மனசு கேட்கல. அதனால நோவா சொன்னாரு, ஆமாடா இனி வந்து விதைப்பும் மறுப்பும் வந்து கரெக்டா நடக்கும். சரியா? அந்த லாபம் நான் என்ன செய்ய மாட்டேன், மாற்ற மாட்டேன். இனிமே வந்து உனக்கு அந்த பூமி ஓவரா மழை பெஞ்சதுன்னா வானவில் தெரியும், அதுக்கு மேல மழை நின்றுட்டா. இதுதான் நோவாவின் உடன்படிக்கை. ஹல்லேலூயா ஹல்லேலூயா ஹல்லேலூயா. அதுக்கப்புறம் ஆபிரகாமின் உடன்படிக்கை. ஆதியாகமம் 12:1-3. ஆமா, ஆபிரகாம எல்லாம் பூமி முழுசு எப்படி ஆயிடுச்சு? பாபிலோனிய சிஸ்டம் ஆயிடுச்சு. பூமி முழுசும் என்ன சிஸ்டம் ஆயிடுச்சு? 2 சிஸ்டம் இருக்கு பைபிள்ல. ஒன்னு பாபிலோன் சிஸ்டம், இன்னொன்னு ஜியோன் சிஸ்டம். சிஸ்டம் ஆஃப் ஜியோன், இன்னொன்னு சிஸ்டம் ஆஃப் பாபிலோன். சிஸ்டம் ஆஃப் பாபிலோன் வந்து ஒரு பொம்பளை இருக்கும். அந்த திருத்துவத்தில் என்ன இருக்கும்? ஒரு லேடி இருக்கும். அந்த திருத்துவத்தில் என்ன இருக்கும்? ஒரு லேடி இருக்கும், ஒரு சூரியன் இருக்கும். இல்லையா? தலைக்கு பின்னாடி
இப்படி வந்துருச்சுன்னா அது என்னது? பாபிலோனிய சிஸ்டம். சிஸ்டம் ஆஃப் ஜயான்ல பிதா குமாரன் பரிசுத்தாவி இந்த திருத்துவம். அல்லேலூயா. ஆமா, நீங்க அப்படியே எல்லா மதத்தையும் நிறைய இருக்கு. சொராஸ்ட்ரானியன் ஃபெய்த், யூரோஸ்டோனியன் ஃபெய்த், அந்த ஃபெய்த் இந்த ஃபெய்த், வெஸ்ட் ஏசியன் ஃபெய்த், 15 ஃபெய்த் இருக்குது. அல்லேலூயா. இதெல்லாம் கொஞ்சம் கொஞ்சம் மாற்றம் இருக்கும், அவ்வளவுதான். அதெல்லாம் டூப்ளிகேட். இதெல்லாம் நீங்க தெரிந்து கொள்ளணும். அந்த அந்த அப்படி ஆனவொன்னே அப்படியே வந்தார் ஆண்டவர். அப்படியே வந்தாரு. அப்ரஹாமே அப்படின்னாரு. அவனுக்கு சத்தம் கேட்டுச்சு. புதிய ஏற்பாட்டில் கூட இயேசுவோட பிதா பேசும்போது 50 பேருக்கு இடி இடிச்ச மாதிரி தான் கேட்டுச்சு. மோசையோட பேசும்போது 50 பேருக்கு இடி இடிச்ச மாதிரி தான் கேட்டுச்சு. அவன் உஷாராயி, சாமி எங்கிட்ட பேச வேண்டாமியா, உங்கள்கிட்ட பேசட்டுமேட்டான். சாமி பேச வேண்டாம்னே வெறுத்தவங்க நம்ம மனுஷ குலம். அவர் தேடி தேடி வராதே, உங்க கூட இருக்கண்டா, உங்க கூட இருக்கண்டா, வேணாம் வேணாம், நீ வெளியே வரணும், பேசாதே, சும்மா இருக்கும், பேசினாலும் ஓவரா இருக்குது அப்படின்ட்டான். அல்லேலூயா. ஆனா ஆபிரகாம் சத்தம் அப்படின்னா என்ன தெரியுமா? டெய்லி உங்களோட என்னோட ஆண்டவர் பேசுறாரு, நமக்கு தான் என்ன செய்யல, கேட்கல. அல்லேலூயா. நீ ஆபிரகாம் கேட்ட உடனே நீ உன் சொந்தக்காரன் சொக்காரன் எல்லாத்தையும் விட்டுட்டு வண்டியை கிண்டியை கட்டிட்டு வந்துரு, பொண்டாடி பிள்ளையில கூப்பிட்டு வந்துரு, நான் உன்னை பெரிய ஜாதியாக்குவேன். உன்னை தொட்டான்னா அவனை நான் தொடுவேன். உன் சத்துருன்னா என் சத்துருடா. உன்னை ஆசீர்வதிச்சானா நான் அவனை ஆசீர்வதிப்பேன். அல்லேலூயா. அல்லேலூயா. அதே தான் இன்னைக்கு திருச்ச வைக்கும். அதே தான். உங்களை ஒருத்தர் தொடுறாரா, வேதனைப்படுத்துறாரா, அமைதியா இருங்க. உங்களுடைய இளமையை கேலி செய்கிறாங்களா, அமைதியா இருங்க. உங்களுடைய பக்தி வைராக்கியத்தை கேலி செய்கிறாங்களா, அமைதியா இருங்க. கர்த்தருக்கு நீங்க செய்யற வேலையை செஞ்சுக்கிட்டே இருங்க. கர்த்தர் சும்மா இருக்க மாட்டார். அவர் வைராக்கிய வாஞ்சியுள்ள தேவன். அல்லேலூயா. அல்லேலூயா. அப்படிதான் ஆபிரகாமை கூப்பிட்டு அவனை சுத்திக்கிட்டே அடிச்சாரு. எதுக்குன்னா, அவன் பாபிலோனியன் சிஸ்டம் அவன் மண்டையில இருந்து போகணும்ல. அவன் அந்த அந்த முறைப்படி பிள்ளைய வளர்க்கக்கூடாதுல்ல, அடுத்த ஸ்டைல்ல வளர்க்கணும்ல, ஆண்டவர் ஸ்டைல்ல வளர்க்கணும்ல. அதனால இதுக்கு போக வச்சாரு, அங்க போக வச்சாரு, இங்க போய் ஆகும்போது அவன் மொழியே அவனுக்கு மறந்து வச்சு, அவனுடைய பாரம்பரியமே அவனுக்கு மறந்து வச்சு. அதனாலதான் சில ஊழியக்காரங்களாம் உருவாக்கும் போது எல்லா இடத்துலையும் கொண்டு போய் வளர்ப்பாரு. அல்லேலூயா. எதுக்குன்னு கேட்டா இதுதான். அப்பதான் இவனுடைய குலப்பெருமை எல்லாம் என்ன செய்யும், முதல்ல போகும். இல்லைன்னா அதையே பிடிச்சிக்கிட்டு அலைவான், அதை விடவே மாட்டான். அப்படிதான் அப்படி இப்படி கொண்டு போய் ஒரு 25 வருஷம் சுத்தி அடிச்சுட்டு டாப்பக்கனுக்கு பிள்ளைய பிடிச்சிட்டாரு. இப்பதான் சாரால் இணைஞ்சிருக்கா, தான் வம்சாவளி பழக்க வழக்கத்தை மறந்துட்டா. இப்ப பால் கொடுக்க முடியுமா? தெரியாதவளுக்கு. இப்ப போய் யாராவது சொந்தக்காரங்க, அவளுக்கு பழக்கப்பட்ட சொந்தக்காரங்களை அவ கூப்பிட முடியுமா? இவனுக்கு புள்ள பிறந்திருக்குன்னா சும்மா இரு, 90 வயசுல புள்ள சும்மா அடங்க மாட்டியா, சோக்கடிக்கிறாருன்னு வரமாட்டான். ரெண்டாவது, அது அந்த காலத்துல வாகன வசதி இல்லை. அவங்கெல்லாம் நம்ம குலப்படி இப்படித்தான் செய்யணும், இப்படி திருப்பி தான் அப்படி ஊத்தணும் அப்படிலாம் சொல்றதுக்கு ஆளே இருக்காது. அந்த சந்ததி காணாம போயிருக்கோம். இப்போ நம்ம இருக்கணும், நம்ம பிள்ளை கல்யாணம் பண்ணா நம்ம ஏஜ் ஆட்கள் தான் நம்ம என்ன செய்வோம், கூப்பிடுவோம். அது ஜென்ரேஷன் கேப் ஆயிடுச்சு. அதுதான் ஜென்ரேஷன் கேப்பை கொடுத்தாரு ஆபிரகாமை ஆசீர்வதிக்கும்படியாக. ஆபிரகாமோடு என்ன பண்ணார், அவர் உடன்படிக்கை பண்ணினார். அதுக்கப்புறம் யாரோட உடன்படிக்கை பண்ணார்? மோசேயோடு உடன்படிக்கை பண்ணார். அதான் என்னது, யாத்திராகமம் 20ஆம் அதிகாரம் 1ஆம் வசனத்திலிருந்து யாத்திராகமம் 24 8ஆம் வசனம் வரைக்கும் மோசேயோட என்ன பண்ணார், ஒரு உடன்படிக்கை. அல்லேலூயா. அல்லேலூயா. ஆமா, எல்லாம் அந்த உடன்படிக்கை. இது பேர் தான் என்னது, பழைய ஏற்பாட்டின் உடன்படிக்கை என்று அழைக்கப்படுகிறது. பழைய உடன்படிக்கை அழைக்கப்படுகிறது. யாத்திராகமத்துல இந்த உடன்படிக்கை. அப்புறம் லேவியராகமத்துல 2:13 உப்பு உடன்படிக்கை. என்னது, உப்பு உடன்படிக்கை. ஏன் சாப்பாட்டுல எல்லாம் முதல்ல உப்பு வைக்கணும் சொல்றாங்கல்ல, அது நித்திய உடன்படிக்கை. எந்த பலி விடைச்சாலும் அது கூட என்ன செய்யணும், உப்பு. சோறு போடும் போதும் உப்பு முதல்ல சேர்த்துக்கணும். அது தயிர்ச்சோறுக்கு உப்பு குறைஞ்சா போடுறதுக்கு இல்லை. அது என்னன்னா, உப்பு ஒருத்தர் இலையில வச்சாச்சுன்னா சாகர வரைக்கும் நீ எனக்கு உறவினர்,
சாகிற வரைக்கும் என் வீட்டுக்கு சமயக்கட்டு வரைக்கும் வந்து நீ சாப்பிடுறதுக்கு உனக்கு உரிமை இருக்குன்னு அர்த்தம். அல்லேலூயா. இவன் உங்க வீட்டுக்கு ஒரு எனக்கு உப்பு வச்சிருக்காரு. உப்பு உப்பு உடன்படிக்கை. அல்லேலூயா. அல்லேலூயா. அப்புறம் லேவியரோட உடன்படிக்கை பண்றாரு. என்ன உடன்படிக்கை? லேவியரோட உடன்படிக்கை பண்றாரு. அது என்ன 25 அதிகாரத்துல இருக்குது. லேவியர்களோட உடன்படிக்கை. லேவியரோட பண்ற உடன்படிக்கை. பினகாஸ் என்ன பண்ணான்? ஆமா. அல்லேலூயா. அல்லேலூயா. அதனால அவங்களோட ஒரு உடன்படிக்கை பண்ணார். அது ஒரு உடன்படிக்கை. அப்புறம் தாவீதின் உடன்படிக்கை. 2 சாமுவேலின் புஸ்தகம் 7ஆம் அதிகாரம் 1 to 7ஆம் வசனம். டேவிடிக் கவனன்ட். அந்த கவனன்ட் படி வந்தவர் தான் யாரு? இயேசு. அந்த கவனன்ட்டை நிறைவேற்ற வந்தவர் தான் யாரு? இயேசு. தாவீதின் உடன்படிக்கை. அப்புறம் புதிய உடன்படிக்கை என்ன? இயேசு. மத்தேயு 26:28. 2 கொரிந்தியரின் புஸ்தகம் 3ஆம் அதிகாரம் 6ஆம் வசனத்திலிருந்து 18ஆம் வசனம் வரைக்கும். இது என்ன உடன்படிக்கை? புதிய கொரிந்தியர்ல புதிய உடன்படிக்கையும் பழைய உடன்படிக்கையும் கம்பேர் பண்ணுவார். அதை நீங்க படிச்சீங்கன்னா இன்னும் கொஞ்சம் நல்லா இருக்கும். புதிய உடன்படிக்கை என்ன செய்வார்? என் ரத்தத்தினால் ஆகிய புதிய உடன்படிக்கையை செய்கிறேன். புதிய உடன்படிக்கை யாருக்கும் பண்ணப்பட்டது? பிதாவுக்கும் குமாரனுக்கும் பண்ணப்பட்டது. அல்லேலூயா. 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 முதல்ல ஒரு ஆதாமோட உடன்படிக்கை பண்ணி குப்புரடிக்க விழுந்துட்டாரு. முதல்ல ஒரு ஆதாமோட பண்ணாரு. முதல் ஆதாமோட யார் பண்ணா உடன்படிக்கை? பிதாவாகிய தெய்வம். எங்க பண்ணாரு? ஆடாமிக். ஆதியாகமம் 1:26 பண்ணார்ல. இப்போ புதிய உடன்படிக்கையில 2ஆம் ஆதாம் யார் பண்றா? பிதா பண்ணுகிறா. அல்லேலூயா. இதோட நிழலாட்டம் தான் ஆதியாகமம் 15ல இருக்குது. ஆதியாகமம் 15ல ஆபிரகாம் என்ன வச்சிருவாரு? அழைச்சி அவனை தூங்க வச்சுக்கிட்டு பிதாவும் குமாரன் என்ன பண்ணுவாங்க? உடன்படிக்கை பண்ணுவாங்க. நீங்க கவனன் பேசிக் கவனன் புரிஞ்சிருச்சுன்னா கிறிஸ்டியானிட்டி புரிஞ்சிடும். பேசிக் கவனன். சூர்யாவா இப்ப ரத்த உடன்படிக்கை பண்ண போறோம். இப்படி 2 பேரும் அணிஞ்சுக்கிட்டான், நின்றுக்கிட்டான். அவர் ஒரு ஆட்டுக்குட்டி எடுக்கணும், நான் ஒரு ஆட்டுக்குட்டி எடுக்கணும். ஆட்டுக்குட்டியை எப்படி வெட்டி பார்த்துருப்பிய? தலையை வெட்டி பார்த்துருப்பிய. இந்த உடன்படிக்கை எப்படி பண்ணணும்? ரைட் ஆஃப் லெஃப்ட் ஆஃபா என்ன செய்யணும்? 2 சந்தாக என்ன செய்யணும்? பிரிக்கணும். இங்க ஒண்ணு போட்டுருவேன். அவர் ஆட்டுக்குட்டி அங்க ஒண்ணு போட்டுருவாரு. 2க்கும் நடுவுல நிப்போம். நின்ன உடனே அவர் ஒரு ஓட்ட கத்தி வச்சிருப்பாரு. அந்த கத்தி அணிஞ்சிருவாரு கழட்டி. வெப்பன்ஸ். அது என்னது? வெப்பன்ஸ். அதனாலதான் ஆண்டவர் என்ன சொல்றாரு? என்னுடைய சர்வாயுத வர்க்கத்தை தரித்துக் கொள்ளுங்கள். அப்படின்னா ஆண்டவருடைய சர்வாயுத வர்க்கம் தான் விசுவாசம். டிவைன் ஃபைட். ஆண்டவருடைய வேர்ட் ஆஃப் காட். ஆண்டவருடைய எல்லாம் ரட்சிப்பு எல்லாத்தையும் அவரோட இவர் ஒரு ஓட்டக்கத்தை நான் வாங்கிட்டு எனக்குள்ள எல்லா AK-47 அப்புறம் எல்லாத்தையும் யாரும் கொடுக்குறேன்? அவருக்கு கொடுக்குறேன். இப்ப இவர் கடன் எல்லாம் நான் எடுத்துக்கிறேன், எடுத்துட்டேன். என் பணம்லாம் யாரு? என் பணம்லாம் ஓ பணம், ஓ பணம்லாம் என் பணம், என் கடை ஓன் கடை, ஓன் கடை என் கடை அப்படின்னு சொல்லிடணும். சொல்லி முடிச்ச உடனே அவர் கத்தி ஓட்ட கத்தி கொடுத்தார்ல, எனக்கு இப்படி ஒரு காயம், அவருக்கு ஒரு காயம். இந்த காயம் ஆறக்கூடாது, இது தழும்பா இருக்கணுங்கிறதுக்காக ஒரு மருந்து போடுவாங்க. போட்ட உடனே அந்த காயம் எப்படி மாறும்? தழும்பா மாறும். சாகிற வரைக்கும் இவன் பிள்ளைக்கும் அதே தழும்பு இணைஞ்சிருவான், போட்டு விட்டுருவான். அந்த தழும்பை பார்த்துட்டா என் பிள்ளையும் அவன் பிள்ளையும் இணைஞ்ச மாட்டாங்க, சண்டை மாட்டாங்க. இது நம்முடைய உடன்படிக்கை. அவனுக்கு பிரச்சனை அப்படின்னா நான் போய் என்ன செய்வேன்? நிப்பேன். எனக்கு பிரச்சனைனா அவன் வந்து நிப்பான். சரி, இந்த புண்ணாயிடுச்சா, சட்டையை கட்டி மாத்திர வேண்டியது. ஆமா, நான் துதி நாட வச்சிருக்கேன், இவர் என்ன வச்சிருக்காரு? அழுக்கு, அது அழுகை நாட, ஒப்பாரி ஒப்பாரி வாடகை தூக்கி நான் நினைச்சுக்கிறேன். துதி நாடகம் அவனுக்கு அது நீதி வந்து அழுக்கான கந்தையா இருக்குது. யோசுவாவா நிக்குது, ஆசாரிய யோசுவா.
அதை தூக்கி கலட்டி நான் வாங்கிட்டு நான் என்ன ஆணை போடுறேன், நீதியின் சால்வையா அணிந்து அவருக்கு போய் அணிவிக்கிறேன். சரிங்களா? அணிவிச்சு முடிச்சுட்டு இப்ப என்னன்னா இதுக்கு ஒரு அடையாளம் வேணும். அதனால ஒரு கல்லு கும்மி இல்லைன்னா ஒரு மரம், அதுதான் சிலுவை, அதுதான் அடையாளம். உடன்படிக்கையின் அடையாளம் என்னது? சிலுவை. அதனாலதான் எல்லாரும் இந்த இதை தொங்க விடுறாங்க எங்களுக்கு. இதுல என்ன அர்த்தம்? உடன்படிக்கை. இந்த பாருங்க, இந்த பக்கம் ஒரு ரிங் போட்டு விட்டாங்க, இந்த பக்கம் இந்த ரிங்கை தூக்கி இங்கிட்டு கழட்டி விட்டாங்க. பொண்டாட்டி எப்படி மாறிடுச்சு? லெப்டா மாறிடுச்சு. இவர் தான் இப்ப யாரு? அங்கதான் பெரிய பேட்ல அந்த மோதிரத்தை கலட்டிக்கிட்டு மாட்டினதுக்கு அந்த அம்மாவுக்கு என்ன வருது தெரியுமா? ஆடா 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 இங்க போட்டாங்க, தெரியாது போட்டாங்க, அவ்வளவுதான், முடிஞ்சது. அல்லேலூயா. தட்ஸ் a covenant. அங்க ஒரு கல்குமியை நட்டி சோறு சமைச்சு இந்த கறியை வச்சு கறி குழம்பு செஞ்சு அங்கனே உட்காந்து என்ன செய்யணும். அதனாலதான் ஏசுனா சொன்ன, டொக்கு டொக்குன்னு தட்டு வேண்டாம், திறந்தா உள்ள வந்து சாப்பிடுவோண்டான்னு. அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. இந்த உடன்படிக்கைய ஒரு ஆள் உடைக்க முடியாது, ஒரு ஆளு. ஆனா ரெண்டு பேரும் சேர்ந்தாதான் என்ன செய்யும்? அதுதான் செட்டில்மெண்ட்னு சொல்லுவாங்க. இன்னும் சட்டத்தில் இருக்குது. செட்டில்மெண்ட்னா ரெண்டு பேரும் சேர்ந்து செய்யறது, ஒரு ஆள் என்ன செய்ய முடியாது. அதை இப்ப நான் வந்து இவரை விட்டுட்டு ஓடி போக முடியாது. அது தெரிஞ்சுதான் ஏசுனார் என்ன செய்யறாரு, அன்பே கல்வாரி அன்பே அப்படிங்கிறாரு. அவன் என்ன செய்யறான், போயா நான் அதுதான் நல்லா இருக்கு, சிங்கிச்சா நல்லா இருக்கு, நான் மாடசாமிக்கு போட போறேன் அப்படிங்க உடனே விட்டுறாரு. கொஞ்சம் மாடசாமிக்கு கொஞ்சம் நல்ல எஃபெக்ட் காட்டணும்னா இவர் அன்பே கல்வாரி அன்பே அப்படிங்கிறாரு. அவர் இப்போ நான் வந்து வேற சாமியை நான் நினைச்சிறேன், நான் வந்து மகாலியை கும்பிடுறேங்கிறான். இப்படியே ட்ரையல் பார்த்துட்டு இருக்கா. இவர் என்ன செய்யறாரு, கூப்பிட்டுக்கிட்டே இருக்கிறாரு. அதனாலதான் டிஜிஎஸ் ஐயா பேர் வச்சார், இயேசு அழைக்கிறார். அது வந்து சரியான நேம், அது சும்மா இல்ல. இயேசு நீ எங்கிட்டு போனாலும் அவர் கூப்பிட்டுட்டு தான். ஏன்னா அவருக்கு கவனன்ட் ஐடியா தெரியும். இங்க உடன்படிக்கையின் ஐடியாவே தெரியாம தான் சபை ஓடிக்கிட்ட இருக்குது. இது ரத்த உடன்படிக்கை, திருமணம் ரத்த உடன்படிக்கை. அல்லேலூயா. திருமணம் என்னது? ரத்த உடன்படிக்கை. அதனாலதான் திருமணம் பண்ணவன புருஷன் சொத்துலாம் யாருக்கு? பொண்டாட்டி சொத்துலாம் யாருக்கு? ஆமா. நாமினி ஆட்டோமேட்டிக்கா வீட்டுக்காரன் செத்துட்டா நாமினி யாரு? அல்லேலூயா. அது கவனன்ட். அதே மாதிரிதான் இயேசு சம்பாதித்த வெற்றி யாருக்கு? ஆமென், ஆமென். அதனாலதான் அவர் சொன்னார், நானே வானத்திலும் பூமியிலும் சகல அதிகாரமும் எனக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது, ஆகையால் நீங்கள் போங்க. உங்களுக்கு தானே கொடுக்கப்பட்டிருக்கு, நான் ஏன் போகணும்? ஏன்? உடன்படிக்கை அவருக்கு தெரியும், நமக்கு தெரியாது. அது இஸ்ரவேலர்களுக்கு உடன்படிக்கை தெரியும். உடன்படிக்கைனா என்ன தெரியும். அதனாலதான் யோனத்தானும் தாவீதும் உடன்படிக்கை பண்ணி கொண்டார்கள். சும்மா பண்ணல. இவன் வில்ல இணைஞ்சான், அவன் கொடுத்தான், அவனுக்கு இவன் வாங்கிட்டான். அதான் உடன்படிக்கை. அல்லேலூயா. அத மாதிரிதான் நம்மளுடைய பாவத்தை இயேசு ராஜா யூதராஜ் சிங்கம் வாங்கிச்சு, அவரோட நீதிய நமக்கு கொடுத்துருச்சு. அல்லேலூயா. This is covenant. அதனாலதான் பிசாசு எப்பயுமே கவனன்ட்டை பத்தி ஒரு போதனையே கொடுக்க மாட்டான். எங்கேயுமா போதனைய படிப்பாங்க, ஆனா தியாலஜில எழுதிவாங்க, படிப்பாங்க. ஆனா சொல்லிய படிப்பிச்சு கொடுத்தா என்ன ஆயிடும்? சந்தோஷம் பொங்குதேன்னு சபைகள் எல்லாம் என்ன செய்யும்? சந்தோஷம் பொங்கிரும். கிறிஸ்தவ வீடுகள் என்ன பண்ணிரும்? அதனாலதான் அது வர மாட்டேங்குது. அல்லேலூயா, 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 அல்லேலூயா. இதுதான் உடன்படிக்கையின் ரகசியம். இத்தனை உடன்படிக்கையை பண்ணி 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 அவர் நினைஞ்சிருக்காரு, புதிய உடன்படிக்கை வந்திருக்காரு. இதுக்கு மேல உடன்படிக்கைய ஆதாம்கிட்ட பண்ண உடன்படிக்கை கரெக்ட் பண்றதுக்கு ரெண்டாம் ஆதாம்கிட்ட பண்ணியிருக்கிறார் ஒரு உடன்படிக்கை. இது என்ன உடன்படிக்கை? நித்திய உடன்படிக்கை. இது என்ன உடன்படிக்கை அப்படின்னா அதுக்கு மேல என்ன கிடையாது, அதுக்கு மேல என்ன கிடையாது. இந்த உடன்படிக்கையின் ரத்தத்தை நீங்க காலில் எட்டி மிதிச்சீங்கன்னா உங்களுக்காக சிந்தப்படக்கூடிய வேற
ரத்தம் இல்லாதனால பாவம் நீங்க எழுதுவார். தேவனுடைய குமாரனை காலின் கீழ் மிதித்து பரிசுத்தம் செய்த உடன்படிக்கையின் ரத்தத்தை. என்ன ரத்தம்? உடன்படிக்கையின் ரத்தத்தை. புரியுதுங்களா? என்ன ரத்தம்? என்ன ரத்தம்? என்ன ரத்தம்? என்ன ரத்தம்? என்ன ரத்தம்? உடன்படிக்கைன்னா என்னன்னு தெரியுதா? உடன்படிக்கைன்னா என்னது? என்னை தொட்டா யார் வருவா? நீ கூப்பிடானாங்க. பேதரு உள்ள விழும்போது பேதரு வந்து செஞ்சாம்ல, திமுறடா உனக்கு, அம்பிட்டு பேர் அமைதியா இருக்காங்களே, நீ கொப்பல் வந்து பேராம இருக்க வேண்டியான்னு கேட்டாரா? என்ன பண்ணாரு? என்ன பண்ணாரு? கும்முன்னு வந்து ஜம்முன்னு அவனை தூக்கி ஏடா பயப்பட்ட அப்படின்னாரு. அல்லேலூயா. நம்ம ஆள்றா நீ, நம்ம உன்னை நான் உள்ள விடுவானா? திருட்டு பையில திருடு அவனை காப்பாத்துறான். நாம யாரு? மெய்யப்பன். பொய்யப்பனே காப்பாத்துறான். நான் மெய்யப்பன்டா. உன்னை நான் என்ன செய்ய மாட்டேன், உள்ள முங்கவ விட மாட்டேன். உன்னை தொட்டா அடுத்த நிமிஷம் அங்க வந்து நிப்பேன். அல்லேலூயா. நைட்டு 11 மணிக்கு கூப்பிட்டாங்க. நம்ம பிரச்சனை, சபை பிரச்சனை வரும்போது நான் தனியா போனேன். அவன் 11 பேர் இருந்தாங்க. என்னங்க தனியா வந்துட்டு இருக்கீங்க? இல்லை உங்களை பார்க்க போறேன், நான் கூட்டத்தோடைய வரணும், கூப்பிட்டா வந்திருக்கிறேன். அப்படி கூட்டி போயிட்டு இருந்தேன், அதே வந்தேன். அப்படியே பார்த்தானுங்க. நான் என்னென்னமோ சொன்னாங்க. அதை நீ என்கிட்ட முதல்ல தம்பி, எனக்குள்ள சாமி இருக்குது, அந்த சாமிகிட்ட மோதுற, சாமி என்ன செய்யும்? மோதும். எனக்கும் உனக்கும் ஒரு பிரச்சனையும் இல்லை. சரி, நீங்கள் தான் என்ன செய்வீங்க? சங்கடை படுவீங்க. அதை பார்த்து புரிஞ்ச பிறகுதான் இந்த நல்ல திட்ட உதவியிலே அவர்கள் நம்மோடு கூட இருந்தார்கள். சும்மா இல்லை. அவன் ஒன்று சும்மா வந்து சோர்வை விடல. கர்த்தர் அவர்களை ஏவினார், போட வைச்சார். அவங்களே நின்று என்ன பண்ணாங்க? அதில் வேற நம்பிக்கை. இவன் திருட்டு பையன் துட்டு தூக்கிட்டு ஓடிடுவான், அதனால அவங்க என்ன பண்ணாங்க? உண்மையிலேயே வந்துடுவானா? யாருக்குமே நம்பிக்கை இல்லை. அந்த கொரோனா பீரியட்ல இவன் எங்கிட்டு போய் 250 குருடங்களை எங்கே போய் பிடிக்க போறான் அப்படின்னு கும்முன்னு வந்து இறங்கினாங்களா? ஆனால் அவங்களுக்கு பயங்கர சந்தோஷமாயிருச்சு. கர்த்தர் நம்மோட கூட இருக்கிறா. அல்லேலூயா. அவருக்கு பெரிய கூட்டம் சின்ன கூட்டம்லாம் இல்லை, அவருக்கு விசுவாச கூட்டம் தேவை. 2 பேர் விசுவாசிச்சாலும் அங்க வந்து எப்படி இறங்குவாரு? ஜம்முன்னு இறங்கி காரியத்தை நின்று செய்து தருவார். அல்லேலூயா. 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 அவர் உடன்படிக்கையின் தெய்வம், கைவிடாதவர், கைவிட வாய்ப்பே இல்லை. நம்ம வந்து என்னை கைவிடாதிரும் தேவா அப்படிலாம் பாட தேவையில்லை. நான் தான் சொல்லிட்டேனே, நான் உன்னை விட்டு நான் உன்னை காண்கிற, அதனால நான் உன்னைய பார்த்துக்கிட்டு தானே இருக்கிறேன். நீ சொல்லி எனக்கு தெரிய வேண்டாம். I am seeing each and every moment. நீச்சடிக்க உள்ள போட்டு பார்த்துக்கிட்டே இருப்பான். பார்த்தீங்களா? அவன் முங்கனான விட்டுருவாங்களா? சாலைன்னு குதிச்சு வந்து தூக்கிறாங்க. ஆனா தள்ளி விடுறது யாரு தான் தள்ளி விடுவா? அந்த மாமன், தாய் மாமன் தான் தள்ளி விட்டுருவான். தொம்முன்னு பரவாயில்ல, வெளியே வந்துட்டவன் திருப்பி தள்ளி விடுவாரு. வரமாட்டான், உள்ளே நீஞ்சிக்கிட்டு இருப்பான். வாடா போடா, உங்க அம்மா திட்டுவாடா. நீ வரும், நான் உள்ளே இருந்துட்டு குளிச்சுட்டு வரேன். அல்லேலூயா. 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 ஆண்டவர் வந்து பார்த்துட்டு இருக்கிறாரு. வந்துருவானா வரமாட்டானா? பேதர் நடக்கும்போது எப்படி பார்த்துட்டே இருந்தாரு, உள்ள போகும்போது பார்த்துக்கிட்டே இருந்தாரு. நான் உன்னை காண்கிற தெய்வம், நீ கீழே விழ முடியாது, உன்னை தூக்க நான் எப்பயும் ரெடியா இருக்கிறேன். ஏன்னா நீ தான் என் துருப்பு சீட்டு, நீ தான் என் சரீரம். உலகத்துல எனக்காக வேலை செய்யறதுக்கு நான் நியமிச்ச என் உடன் வேலையாள் யாரு? திருச்சபையாகி நீங்கள் தான். உங்களை வந்து நான் சும்மா தான். ஆனா இப்ப வந்து எலியை பிடிக்கணும் அப்படின்னு எலியை வீட்டுக்குள்ள வர வைக்கணும்ல. அதனால ஆண்டவர் எப்பயுமே முதல்ல சத்துருவை கூப்பிட்டுக்கிறார். வாடா வாடா வாடா, என் பிள்ளைய சுத்தி நில்லுங்க அப்படின்ட்டு தான் நமக்கு ஒரு பந்தியவே என்ன செய்வாரு? ஆயத்தம் பண்ணுவாரு. நான் என்னடா எட்டயபுரத்துல பசி இவ்வளவு நேரம் நிக்குதுன்னு பார்த்தேன். அப்புறம் தான் சரி சத்துருவுக்கு முன்பாக பந்தி. அல்லேலூயா. 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 அவரா விளம்பரம் பண்ற
சொல்றாரு, இவங்கெல்லாம் எங்க போறாங்க? எங்க போறாங்க? ஆமா, அதுதான் உண்மை. நான் கூட நினைச்சேன், இந்த ஜோதிப்புல நம்மள இவ்வளவு நேரம் காக்க போட்டாங்க, அங்க 1 மணி நேரம் இங்க 1 மணி நேரம் நம்மள போட்டாங்க. அதுக்கப்புறம் தான் பார்த்தேன், இது வந்து ஃப்ரீ அட்வர்டைஸ்மெண்ட். எதுக்குங்க ஒரு பஸ் நிக்குது, எதுக்கு நிக்குது, இவங்கெல்லாம் போனாங்களே, இவங்கெல்லாம் ஏறினாங்களே. அல்லேலூயா. உடன்படிக்கையின் தெய்வம் உங்களோடும் என்னோடு கூட உடன்படிக்கை பண்ணிட்டாரு. அதனாலதான் யோவான் 15:16 சொல்றாரு, நீங்கள் என்னை, நான் உங்களை தெரிந்து கொண்டேன். நானும் எங்க அப்பாவும் பூமியில் இருக்கிற மனுக்குலத்தை தெரிந்து கொண்டுதான்டா உள்ள வந்திருக்கிறோம். எங்க ஆவியை அனுப்பி இருக்கிறோம், என் வார்த்தை அனுப்பி இருக்கிறோம். அது சும்மா திரும்பி வரவே வராது. அல்லேலூயா, அல்லேலூயா.